கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1906 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா 17ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின் ஒரு பகுதி சொல்லுகிறது, கர்த்தர் இருதயத்தை ஆராய்கிறவர். உங்கள் இருதயத்திற்குள் என்ன இருக்கிறது என்று சில மனிதர்களை கண்டுபிடித்து விடுவார்கள். அப்போ கர்த்தர் எவ்வளவு உயர்ந்தவர், இந்த பூமியை உருவாக்கினவர், மனிதர்களை உருவாக்கினவர், அவரால் கண்டுபிடிக்க முடியாதா? இருதயமே கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே வேதத்தின் அடிப்படையில் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர் கர்த்தர். உன் இருதயம் தூய்மையாய் இருக்க வேண்டும், உன் இருதயத்திலே பரிசுத்தம் இருக்க வேண்டும். தான் என்ற அகந்தை, தான் என்ற அகம்பாவம் இருக்கக்கூடாது. பணிவு இருக்க வேண்டும், தாழ்மை இருக்க வேண்டும். அல்லது எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்ற அகந்தையும் இருக்கக்கூடாது. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார். தாழ்வில் இருக்கிறவர்களை தேவன் நினைக்கிறார். எனவே இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவர் இருதயத்தை சோதித்தருகிறார். உள்ளிந்திரியங்கள், உங்கள் உள்ளத்திற்குள்ளே என்ன இருக்கிறது என்பதை சோதித்து அறிகிறார். எனவே இருதயத்தை பரிசுத்தமாய் வைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இருதயத்தையும் உள்ளிந்திரியங்களையும் ஆராய்கிறவர் நீர் ஐயா. இருதயம் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருந்தாலும் அவற்றை மாற்றி பரிசுத்த இருதயமாக மாற்ற உம்மால் முடியும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனை தரிசிக்கிற அனுபவத்தை பெறுவார்கள். இருதயத்தில் தூய்மையான சிந்தனை, தூய்மையான எண்ணங்கள் இருதயத்தில் இருக்குமானால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். இருதயத்தை சரி பண்ணி கொள்ளுங்கள். இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறவரும் ஆண்டவர் தான். The Lord shall strengthen your heart. இருதயத்தை ஸ்திரப்படுத்தி ஆசீர்வதிக்கிறவர் உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென்.